ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சஞ்சு. இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஹவுஸ் க்ளீனிங் vlog தான் நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது என்னோடய வீடு இப்போ. ஏன்னா க்ளீனே பண்ணாமல் திங்ஸ் எதுவுமே ஊருக்கு போயிட்டு வந்தால் வந்து எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்காமல் அப்படியே பெட் மேலே போட்டு வச்சு அப்படி. ஏன்னா ஹாஸ்டலில் நான் 3 இயர்ஸ் இருந்திருக்கேன் காலேஜில். ஏன்னா ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு ஆன்லைன்லேயே போயிடுச்சு கொரோனா பேட்ச்னால. மீதி வந்து நாங்கள் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அங்கே வந்து நாங்கள் க்ளீனே பண்ண மாட்டோம். வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே ட்ரெஸ்ஸில் அப்படியே போட்டுருவோம். பசங்க ரூம் கூட வந்து சீரியஸாக நீட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் கேர்ள்ஸ் ரூம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதே பழகி இப்போ வீட்லேயும் வந்து நான் வந்து அதே மாதிரி குப்பை போட ஆரம்பிச்சிட்டேன். எதையுமே எடுத்து வைக்கிறது இல்லை. கெஸ்ட் வந்தால் கூட உட்காரத்துக்கு இடமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது என்னோடய வீடு, க்ளீன் பண்ண அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு ஹவுஸ் க்ளீனிங் vlog மாதிரி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கலாம், நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பேசிக்காகவே ஒரு க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சும்மா ஏதாச்சும் வேலை செய்யணுன்னாலும் சரி, நான் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன்னா ஒரு வேலை நடக்காதுங்க. ஒரு வாரம் இப்போ தலை குளிச்சிட்டேன்னா ஒரு வாரமே நான் சும்மா இருப்பேன், ஒரு வேலையே செய்ய மாட்டேன். தலை வந்து டஸ்ட்டாக இந்த மாதிரி ஆயில் போட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு வந்து ஒரு சரி ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வரும். எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சரி தலைக்கு ஆயில் வச்சிடலாம், ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தலை குளிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியும். இன்றைக்கி விட்டால் எப்பயுமே க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஃபுல்லாகவே ஹேருக்கு வந்து ஆயில் வச்சுட்டேன். ஸோ என்னோடய வீடு பார்க்க இப்படி தான் இருக்குது. ரொம்பவே சேரில் கூட வந்து உட்கார இடம் இல்லாமல் ஃபுல்லாக என்னோடய திங்ஸ் தான் போட்டு வச்சுருப்பேன். பாருங்கள் எப்படி டீப்பாய் சோஃபாலாம் எந்த லட்சணத்தில் இருக்குன்ட்டு. அதே மாதிரி பெட்டில் வந்து படுக்க கூட இடம் இல்லை. டெய்லி என்ன பண்ணுவேன்னா, நான் இதெல்லாம் எடுத்து திங்ஸு பேக்கு ஊருக்கு போயிட்டு வந்தது எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு படுத்துட்டு திருப்பி அடுத்த நாள் எடுத்து மேலே வச்சுருவேன். இப்படியே வந்து ரொட்டீனில் போயிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ டைனிங் டேபிள் எப்படி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். என்கிட்ட அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்பவே வந்து அதிகமாகிட்டே போகுது. எதையுமே தூக்கி போடவே மனசு இல்லை. நான் வந்து எப்போ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து போட்டதெல்லாம் வந்து நான் அப்படியே வச்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு கபோர்டில் வந்து எனக்கு சுத்தமாக ஸ்பேஸ் இல்லை. ஸோ என்னடா பண்ணலான்னு இருக்கப்போ நான் வந்து மீஷோவில் வந்து இதை வந்து பார்த்தேன். நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 6 பீசஸ் வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் இது வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நான் வந்து என்னோடய ரெகுலர் யூசர்ஸ் அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஆஃபனாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து இதிலேயே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எனக்கு ஸ்பேஸுமே ரொம்ப வந்து சேவ் ஆகிருக்கு. உங்களுக்கும் வந்து துணியில் வந்து ஆர்கனைஸாக வச்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து எங்கள் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க. அதிலேயே வந்து செட் ஆஃப் பீசஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். 6 பீஸ்னால் 6 இருக்கும், 3 பீஸ்னால் 3 நீங்கள் கூட வாங்கிக்கலாம். சீரியஸாக என் பெட்டாக இது அப்படின்ட்டுருக்கு. அந்த ஆர்கனைசர்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த துணி எல்லாமே வந்து நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். சரி எவ்வளோ நேரம் தான் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறது, விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டேன் வேலையில். நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ நோ யூ நோ வி ஆல் நோன்ற மாதிரி தான். எப்பயுமே நம்ம வந்து குப்பை போடுறதுக்கு வந்து டஸ்ட்பின்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சோஃபா கடியில் பெட்டு கடியில் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நான் வந்து போய் அந்த பெட்டை தூக்கிட்டு பார்த்தா கீழே பாருங்கள் எவ்வளோ பட்டு வேஸ்ட்டாக தூக்கி போட்ட பட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வச்சது, தின்னுட்டு போட்ட அந்த மாசா பாட்டிலு எல்லாமே அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து கால்வலி இருக்கனால அந்த வால்னி ஸ்ப்ரே அப்புறம் காலுக்கு தேவையான தைலம் இது எல்லாமே அங்கே தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது அப்படியே மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இது இப்படி மெஸ்ஸியாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. என்னென்ன இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஹேர் பேண்டு, இயர்ஃபோனு, ஹெட் பேண்டு, அதுக்கப்புறம் நெயில் பாலிஷு, விக்ஸு, இத்து போன டப்பா, குப்பை எல்லாமே அங்கே தான் இருக்கும்.